இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி பூண்டு மிளகு சாதம். அதுக்கு ஒரு பெரிய பவுல் ஃபுல்லாக நான் வடித்த சாதம் எடுத்திருக்கேன். 2 ஸ்பூன் மிளகு, 1 ஸ்பூன் சீரகம், ஒரு 10 பூண்டு பல்லை நல்லா குட்டி குட்டியாக துருவி எடுத்திருக்கேன். தேவையான அளவுக்கு நெய், 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உளுத்தம்பருப்பு, 1/2 ஸ்பூன் கடுகு, கருவேப்பிலை, 2 ஸ்பூன் அளவுக்கு நான் வேர்க்கடலை எடுத்திருக்கேன். இப்போ நான் மிக்சர் ஜார் எடுத்து இந்த சீரகமும் மிளகும் ஆட் பண்ணிடலாம். இதை நல்லா நம்ம நைஸாக அரைச்சி எடுத்துடலாம். இப்போ நான் அடுப்பில் ஒரு கடாயை ஹீட் பண்ணியிருக்கேன். இதில் நெய் ஆட் பண்ணிடலாம். மிளகு பூண்டுலாம் பார்த்திங்கன்னா காரம் அதிகமாக இருக்கும், அதனால நான் நெய் ஆட் பண்ணுறேன். சப்போஸ் உங்கள்கிட்ட நெய் இல்லைன்னா நீங்கள் நல்லெண்ணெய் இதோடு ஆட் பண்ணலாம், அதோட டேஸ்ட்டும் ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ இதில் நான் கடுகு ஆட் பண்ணிடுறேன். கடுகு நல்லா பொரிஞ்சு வரட்டும். வீட்டில் இந்த பொடி நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா இந்த மாதிரி சாதம் செய்யலாம், இல்லைனா முட்டை வறுக்கிறப்போ அதோடு ஆட் பண்ணலாம். ரொம்ப உடம்புக்கு நல்லது இது மாதிரி நம்ம ஆட் பண்ணி சேர்க்குறப்ப. இப்போ இது கூட நான் உளுத்தம்பருப்பையும் ஆட் பண்ணுறேன். லோ ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா வறுத்து விட்டுடலாம். நெக்ஸ்ட்டு இது கூட நான் வேர்க்கடலையும் இதோடு ஆட் பண்ணிடுறேன். நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குற வியூவர்ஸாக இருந்தால் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அது பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிங்கன்னா ஆல்ன்ற ஆப்ஷன் வரும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா நான் தினம் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனோடு வரும். இப்போ நான் இது கூட கருவேப்பிலையும் நான் ஆட் பண்ணிடுறேன். இப்போ இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டே இருக்கலாம். இது லஞ்ச் பாக்ஸ் ரெசிப்பியாக குழந்தைங்களுக்கு ட்ரை பண்ணலாம், ரொம்ப ஹெல்த்தியான ரெசிபி. இப்போ நான் இது கூட பூண்டு ஆட் பண்ணிடுறேன். இதை நல்லா ஒரு 3 மினிட்ஸ் கிட்ட நல்லா லோ ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா வதக்கி விடலாம். அந்த பூண்டு நல்லா அந்த பச்சை வாசனை போகணும். இப்போ நான் இதுக்கு தேவையான அளவுக்கு நான் உப்பு ஆட் பண்ணிடுறேன். நார்மலாக நான் சாதத்தில் ஏற்கனவே உப்பு ஆட் பண்ணியிருக்கேன், இதில் நான் கொஞ்சமாக ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ நான் அந்த அரைச்சி வச்சுருக்க பொடியை இதோடு நான் ஆட் பண்ணிக்கிறேன். இதை ஒரு 2 செகண்ட்ஸ் கிட்ட நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். ஏன்னா அந்த வாசனை நல்லா அதில் ஈவனாக ஸ்ப்ரெட் ஆகணும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்க்கு யாருக்கா சமையல் தெரியாத பிகினர்ஸ் இருந்தாங்கன்னா இந்த வீடியோவை அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ அவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நான் இது கூட இந்த வடித்த சாதத்தை இதோடு ஆட் பண்ணிடுறேன். இதை லோ ஃப்ளேம்லேயே வச்சு ஒரு 3 மினிட்ஸ் கிட்ட நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டே இருங்க. அப்போ தான் நல்லா ஈவனாக மிக்ஸ் ஆகும். அது ரொம்ப சிம்பிளான ரெசிபி. சப்போஸ் சாதம் மீதமானால் கூட இந்த மாதிரி நம்ம செஞ்சு கொடுத்துட்டா உடனே அந்த சாதம் காலி ஆகிடும். இப்போ இது ரெடி ஆகிடுச்சு. இதை ஒரு பிளேட்டை சர்வ் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். ரொம்ப ஹெல்த்தியான ரெசிபி. ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். என்னோடய வீடியோவை லைக் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.